viewers, உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. Amazing benefits of cashews. வணக்கம் viewers. ஆங்கிலத்துல cashew nut அப்படின்னு அழைக்கப்படுற முந்திரி பருப்பு பிரேசில் நாட்டுல தான் முதலா கல்டிவேட் பண்ணதா சொல்றாங்க. ஜெனட்டிக்கா பார்த்தா மாங்கா பிஸ்தா ஃபேமிலியை சேர்ந்தது இந்த முந்திரி பருப்பு அப்படின்னு சொல்றாங்க. முந்திரி பருப்புல நிறைய கொழுப்பு சத்துக்கள் மட்டும் இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லங்க, அதையும் தாண்டி முந்திரி பருப்புல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்பர் 1, முந்திரி பருப்புல நல்ல கொழுப்பு சத்துக்கள் இருக்கு. அந்த கொழுப்பு சத்துக்கள் நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ்களை ஃபேட்டி ஆசிட்ஸா மாத்தி மூளை வளர்ச்சிக்கு உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பு சத்துக்களை நீக்கிடுது. அதனால ஹார்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்க உதவுது முந்திரி பருப்பு. நம்பர் 2, முந்திரி பருப்புல மெக்னீசியம் நிறைய இருக்கு. அது நம்ம போன்ஸ், மசில்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருக்க உதவுது. நம்பர் 3, முந்திரி பருப்புல கெட்ட கொலஸ்ட்ரால் எதுவும் இல்ல. அதோட சுகர் ரொம்பவே குறைவா இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவும் நல்லது. நம்பர் 4, முந்திரி பருப்பை கேன்சர் கீமோ பிரிவென்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. முந்திரி பருப்புல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் டியூமருக்காகவும் கேன்சருக்காகவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.